இப்ப சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நேரங்கள்ல எந்த நேரம் நிறுத்தி வைக்கப்பட போகிறது, மரணத்தை சந்திக்க போகிறோம் என்பது தெரியாது. அது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வரலாம். பேசிக்கொண்டுதான் இருந்தாரு, மௌத்தா போயிட்டாரு. இப்பதான் பார்த்தோம், பைக் எடுத்துட்டு போனாரு, மௌத்தா போயிட்டாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நைட்டு தூங்குனாரு, காலையில மௌத்தா போயிட்டாரு. இப்படின்ற வார்த்தைகள் அதிகமா கேட்கறோம். இது யதார்த்தம், இதுதான் இப்படிதான் நடக்க போகுது நமக்கு. நாம இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம், நாளைக்கு நம்ம மௌத்தா போயிடுவோமா என்பது நமக்கு தெரியாது. அதை நாம இப்ப என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம், நம்முடைய அமல்களை என்ன சேர்த்து வைக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேள்வியாவே கேட்கிறோம். ஏன் ஐயுல்லதீன ஆமனு, மூமின்களே, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்லுரு நப்சும் மா கத்தமத் லீகல். ஒவ்வொருவரும் அல்லாஹ் இப்படி கேட்கிறான், ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கேட்கிறான். நீ ஒவ்வொருத்தரும் உனக்காக, உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய், எதை சேமித்து வைத்திருக்கிறாய் என்பதை நீ சுய பரிசோதனை செய்து கொள். ஒத்தக்குள்ளா, மேலும் அல்லாஹை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் அது அல்லாஹ் கண்காணிக்காமல் நடப்பது கிடையாது. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுடைய கண்காணிப்பு இல்லாமல் நடப்பது கிடையாது. நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் நமக்கு இருபுறம் இருந்து எழுத்துறக்கூடிய மலக்குகள் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. அது தனிமையாக இருந்தாலும், பல மக்களுடைய கூட்டத்தில் இருந்தாலும், 4 சுவத்துக்குள்ள இருந்து செய்தாலும், நாம தீமை செய்தால் அது பதிய வைக்கப்பட்டு விடும். நாம் நன்மை செய்தால் அது அனுபவம் இருந்தாலும் பதிய வைக்கப்பட்டு விடும். அப்ப நாம எதை நினைத்து கவலைப்படணும் என்று சொன்னா, என்னுடைய அடுத்த நொடி மரணத்துக்குரிய நொடியாக இருந்தால் நான் என்ன செய்வது? அதற்கப்புறம் என்னால் எந்த அமலையும் செய்ய முடியாது. ஒரு சுபஹானல்லாஹ் கூட என்னால் சொல்ல முடியாது என்று சொன்னா, இருக்கிற வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சேமித்துக் கொள்ள முடியுமோ நல்லறங்களை அவ்வளவுக்கு எவ்வளவு சேமித்துக் கொள்ளணும். நம்ம இளைஞர்களே நிறைய மக்களை பார்க்கிறோம். நிறைய சமூக சேவைகள்ல நீங்க முன்னுக்கு வரீங்க, சந்தோஷமாக இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இளைஞர்கள் சமூக சேவைக்கு வர்றது. ஆனால் எதில் கோட்டை விட்டு விடுகிறோம்? ஐங்கால தொழுகைகளை பேணுவதில் அலட்சியமாக இருக்கும். நாளை மறுமை நாளில் கொண்டு போய் நிறுத்திய உடனே நம்ம இடத்துல கேட்கப்படக்கூடிய முதல் விசாரணை, முதல் கேள்வி தொழுகையை பற்றிய. இப்போ தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருந்துவிட்டு மற்ற விஷயங்கள் நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால், முதல் கேள்வி அது இலகுவாக அமைந்துவிடும் என்று சொன்னால் மற்ற கேள்விகள் இலகுவாக அமைந்துவிடும். முதல் கேள்வியில் நம்ம மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ்வை தொழ வேண்டிய நேரத்தில் தொழல, அதை உதாசீனப்படுத்தணும், அறிவுரைகளை உதாசீனப்படுத்தணும் என்று சொன்னால் காலம் இப்படியே போய்கொண்டே இருக்காது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பான் அல்லாஹ். அந்த முற்றுப்புள்ளி வைத்ததுக்கு பிறகு நாம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மன்றாடினால், இறைவா எனக்கு இன்னும் வாய்ப்பு கொடு, என்னை மீண்டும் பூமிக்கு அனுப்பு, நான் ஏராளமான நன்மைகளை செய்துவிட்டு வருகிறேன், நான் ஐங்கால தொழுகையை தொழுதுட்டு வருகிறேன், நான் தஹஜ்ஜத்தை தொழுகிறேன், அதை எதை சொன்னாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான். எதுவரைக்கும் அல்லாஹ் நமக்கு அவகாசம் தருகிறானோ அந்த அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டால் புத்திசாலி. அப்ப நாம இந்த ஜனாசால கலந்து கொண்டு இந்த சகோதரருக்காக நாம் மனமுருகி பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த நேரத்தில், நாளை நம்முடைய ஜனாசா, நாளை நம்முடைய மையத், நாளை நம்முடைய கபருடைய வாழ்க்கை பிரகாசமாக அமைய வேண்டும். இவருடைய கபருடைய வாழ்க்கை பிரகாசம் அமைய வேண்டும். இங்கிருக்கும் குடும்பத்தாரை விட சிறந்த குடும்பத்தாரை அல்லாஹ் அவருக்கு வழங்க வேண்டும். இங்கிருக்கும் வீட்டை விட மிகச்சிறந்த வீட்டை அல்லாஹ் அவருக்கு வழங்க வேண்டும். அவருக்கும் அவருடைய குற்றங்களுக்கும்